ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போலாம் எங்களோட டயட்டில் புரோட்டீன் நல்லா இருக்க மாரி நான் பார்த்துக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இல்ல, டின்னர் கூட பெஸ்ட்ரேட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு ஹை புரோட்டீன் தோசை தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம பச்சை பயிரில் செய்வோம். நான் டின்னருக்கு பெஸ்ட்ரேட்டு செய்கிறேன்னா, நான் மதியமாகவே பச்சை பயிரை ஊற வச்சுடுவேன். நான் பச்சை பயிறு ஊற வைக்கும்போது அதில் கொஞ்சமாக அரிசி போட்டு ஊற வைப்பேன். ஸோ பச்சை அரிசி இருந்தால் பச்சை அரிசி போட்டு ஊற வைக்கலாம். நான் சோனா மசூரி இருக்கிறனால அதையே சேர்த்து ஊற வச்சுக்கிட்டேன். ஸோ ஒரு 1 1/2 பச்சை பயிருக்கு நான் 1/4 கப் அரிசி போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். ஸோ அதை மிக்சியில் போட்டு அரைக்கும் போது ஒரு கொஞ்சமாக இஞ்சி 2 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கிட்டேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சூடான தோசைக்கல்ல மாவை ஊற்றி தோசை மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை அப்படியே தூவி நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான பெஸ்ட்ரெட் ரெடி. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட இஞ்சி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் தேங்காய் சட்னி வச்சு தான் சாப்பிட்டேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன் கூட. ஃபேமிலியில் பெஸ்ட்ரெட் எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுக்கு பெஸ்ட்ரெட் பிடிக்குமா? பிடிச்சா கமெண்ட் செக்ஷனில்